வணக்கம் நண்பர்களே. குரு சீடன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். குரு என்பவர் எவ்வாறு சீடனின் ஞானத்தை நோக்கி வழிநடத்தி செல்கிறார் என்பதை இந்த குரு சீடன் சேனல் மூலமாக நீங்கள் உணர முடியும். ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற ஜலாதிமின் ரூமி என்ற ஞானி அவருடைய சீடர்களுக்கு வழிகாட்டுதலாக கூறிய செய்தியை ஓஷோ அவருடைய சீடர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த புரிதலை நீங்கள் அவசியம் அறிந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அந்த முக்கியத்துவம் உடைய செய்தியை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். ஓஷோ மெசேஜஸ் தமிழ், தியானம், பக்தி, குரு சீடன் இந்த சேனலில் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள். இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது ஓஷோனுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். இறுதியான இறைநிலை என்னும் ஆனந்தத்தை அடைய ஏன் இவ்வளவு தாமதம் ஏற்படுகிறது என்று ஜலாதிமின் ரூமியிடம் அவருடைய சீடர்கள் கேட்டார்கள். அவர் அவர்களை தோட்டத்திற்கு வாருங்கள் என்று கூட்டிச் சென்றார். நம்மை எதற்காக தோட்டத்திற்கு அழைத்து செல்கிறார்? இன்று என்ன சொல்லப் போகிறார்? சொல்வதை இங்கேயே சொன்னால் என்ன என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். தோட்டத்தை அடைந்ததும் அங்கே இருந்த உழவர் அங்கே ஒரு கிணறு வெட்டி கொண்டிருந்தார். ஏற்கனவே அவர் 8 கிணறுகள் அரைகுறையாக வெட்டியிருந்தார். ஒன்றிலும் தண்ணீர் வரவில்லை. அதனால் தொடர்ந்து கிணறுகள் வெட்டி கொண்டே போனார். ஒன்றிலும் தண்ணீர் ஊறவில்லை. ஜலாதிமின் ரூமி சொன்னார், உங்களுக்கு விவரம் புரிந்ததா? ஒரே ஒரு கிணறை ஆழமாக தோண்டிப்போ என்று யாராவது ஆலோசனை கூறி வழிபடுத்தி இருந்தால் எப்பொழுதோ கிணறு வெட்டி முடித்திருப்பார். தண்ணீரும் கிடைத்திருக்கும். இப்படியே தோட்டம் முழுவதும் வெட்டி கொண்டே போனால் உழைப்பு விரயம், தண்ணீரும் கிடைக்காது. இதனால் மிஞ்சுவது சலிப்பும் ஏமாற்றமுமே. தண்ணீர் வேண்டுமா? ஒரே கிணற்றை ஆழமாக தோண்டு என்றார் ரூமி. பிறகு தன் சீடர்களை நோக்கி, இந்த பைத்தியக்கார உழவனைப் போல கொஞ்சம் இந்த பாதையில், கொஞ்சம் அந்த பாதையில், கொஞ்சம் இவரிடம் கேட்பது, கொஞ்சம் அவரிடம் கேட்பது என்று போனால் நீங்கள் பெரும் அறிவெல்லாம் வெறும் குப்பை கூலமாகி விடும். அது ஞானம் தராது. நீங்கள் தேடுவது கிடைக்காது. அது உங்களை நிரந்தர வாழ்க்கை தீர்த்த குளத்திற்கு இட்டுச் செல்லாது என்றார். ஏதாவது ஒரு குருவை, ஏதாவது ஒரு யுத்தியை பின்பற்று. அதை இறுதி வரை பற்றி செல். நிலத்தின் அடியில் நீர் கூட இல்லாமல் போகலாம். ஆனால் இறைவன் இல்லாத இடமே இல்லை. நண்பர்களே, இந்த கதையில் வரக்கூடிய முக்கியமான செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஆன்மீகத்தின் பாதையில் துவக்க நிலையில் இந்த புரிதல் தான் உங்களுடைய ஆன்மீகத்தினுடைய அஸ்திவாரமாகவே இருக்கக்கூடிய செய்தி. அதாவது ஒரே குரு, ஒரே யுத்தி. இதுதான் ஒரு தெளிவான ஒரு சாதகனுடைய நிலைப்பாடாக இருக்கணும். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். ஓஷோவை பின்பற்றக்கூடிய நண்பர் ஒருவர் என்னை அவருடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார். அவருடைய வீட்டில் நாங்கள் பேசி கொண்டிருக்கும்போது நான் பார்த்தேன், அவருடைய அலமாரியில் ஓஷோ மற்றும் ஞானமடையாத பல நபருடைய புகைப்படத்தை ஒரே இடத்துல வைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அந்த நண்பருக்கு ஒரு ஞானியினுடைய முக்கியத்துவமோ அஞ்ஞானியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதே அவருக்கு தெரியல. ஆனால் அவர் ஓஷோவை பின்பற்றுகிறேன் என்று கூறுவார். இப்பொழுது பாருங்கள், குரு என்பவர் ஒருவராகத்தான் இருக்கணும், பலராக இருக்கக்கூடாது. அந்த புரிதல் அவருக்கு இல்லை. மேலும் அவர் சில நாட்கள் தியானம் செய்வார். பின் சில நாட்கள் சென்று ஒரு தீர்த்த யாத்திரை போகிறேன், வழிபாடுக்காக இந்த கோயிலுக்கு நான் சென்றேன் அப்படின்னு இருப்பார். ஆக வழிபாடு, பக்தி என்பது வேறு மார்க்கம், தியானம் என்பது வேறு மார்க்கம். அதைத்தான் இந்த இடத்துல ஓஷோ சுட்டி காட்டுகிறார். ஒரு குரு என்பவர் ஒருவராகத்தான் இருக்கணும். ஒரு சாதகன் பின்பற்றக்கூடிய யுக்தி ஒன்றாகத்தான் இருக்கணும், தெளிவாக இருக்கணும். இந்த விஷயத்தை தான் ஓஷோ இந்த செய்தியில் உங்களுக்கு குறிப்பிடுகிறார். இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.